வணக்கம் அண்ட் வெல்கம் டு பின் அண்ட் ரைன் சேனல். இந்த வீடியோவில் இப்படி பெரிய ஸ்நாக்ஸ் பாக்ஸை தோலில் வச்சுட்டு தொங்க போட்ட நாக்கோட உட்காந்துருக்கானே, ஆமா யாரையா நீ? அவனை பற்றி இந்த வீடியோவில் நான் எதையும் சொல்ல போகிறதில்ல. பின்ன அவன் வச்சிருக்க ஸ்நாக்ஸ் பாக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதானே பார்த்தேன். அதாவது இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்க்கறதுக்கு பல பலனும் பக்கவாட்டில் லாக்கெல்லாம் வச்சும் பக்காவாக இருக்குது. புதுசா இல்ல பழசு. ஆனால் இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்னப்பா வேமா சொல்ல பதறு எனக்கு. அது என்னன்னா, இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ்குள்ளே வைக்கிற அத்தனை ஸ்நாக்ஸும் அடுத்த நாளே நமத்து போயிடுது. சரி. அதாவது கிறிஸ்பினஸ் போய் சவுத்து போயிடுது. சரி, இந்த நமத்து போயிடுது சவுத்து போயிடுது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது தமிழ் வார்த்தை தெரியும்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சொன்னா தீத்துற போறியா? ஏன் இப்படி நமத்து போகுது சவுத்து போகுது அப்படின்னா, இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லை. இதுக்கு செவனையும் போயிருந்தா என்ன இங்க கூட்டி வர சொன்ன? இந்த கண்டெய்னரை எப்படி நம்ம ஒரு 5 ரூபாய் செலவில் ஏர்டைட் கண்டெய்னராக மாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படா முடியும்? அதுக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு டேப் ரோல், ஒரு கட்டர், வழக்கம் போல் சேஃப்டி க்ளவுஸ். இந்த டேப் ரோலை பார்த்தோன்னே ஏதோ லாரி டயர் மாதிரி இருக்குது, நாத்தமான அருமை அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. இது ஒரு ஃபோம். நம்ம சவுண்ட் ப்ரூஃப், லீக் ப்ரூஃப், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இது எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டு. இது நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். என்னென்ன சொல்ல போறீங்க? விலையை கேட்டிங்கன்னாக்கா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. 1க்கு 2 வாங்கி போட்டுருவீங்க. இப்போ இந்த டேப்பை நம்ம வந்து இந்த லிட் இருக்கு இல்லையா, அந்த லிட்டில் கரெக்டாக இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக மாறிடும். இந்த டேப்பில் ஒன் சைட் கம் இருக்குது. அதனால் ரொம்பவே ஈஸி இந்த விஷயத்தை செய்கிறது. நம்ம இந்த லிட்டில் இந்த டேப்பை 4 பார்ட்டாக வெட்ட போகிறோம். சிரமம் இல்லாமல் இருக்கும். நம்ம ஒன்றும் பெரிய ஸ்கில்டு ஒர்க்கர் கிடையாது இல்லையா, அதனால் இது அப்படியே ஒரே டேப்பாக வச்சு ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த இடத்துல முடிக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப சிரமமான வேலை. ஒரு 4 பீஸாக எடுத்துக்குவோம். இந்த இடத்துக்கு ஒரு பீஸு, இந்த இடத்துக்கு ஒரு பீஸு, அடுத்தது இந்த லெஃப்ட்டு, இந்த ரைட், இந்த மாதிரி. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மெஷர் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம் இந்த கார்னரில் இது பெண்டாகி வரணும் அப்படின்னா நம்ம இதுக்கு இந்த இடத்துல வீ கட் பண்ணணும். இதை நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுறப்போ உங்களுக்கு புரியும். இந்த ஃபஸ்ட் எண்டு இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங் எண்டு, அதை வந்து கரெக்டாக நேராக கட் பண்ணிக்கணும். ஓகே, தலைவரே. இப்போ இந்த இடத்துல வந்து வீ கட் இந்த மாதிரி பண்ணணும். இது ஃபோம்ங்கிறதுனால நம்ம கட் பண்ண அப்படியே உள்ளே வாங்கிக்கும். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதை தான் கட் பண்ணணும். இதுக்கு தான் நான் சொல்கிறேன் க்ளவுஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது பயங்கர சேஃப்டி கூட. இந்த மாதிரிலாம் கையில் வச்சு நம்ம வெட்டினாலும் நம்ம கை எதுவும் ஆகாது. இதை க்ளவுஸ் இல்லாமல் வெட்டினா என்ன ஆகும் பாருங்கள், நிறைய மார்க்கு கையில் விழும். ரொம்ப டீப்பாக கட் பண்ணுதோ இல்லையோ, மேலே உள்ள ஃபஸ்ட் லேயர் ஸ்கின்னை வந்து கண்டிப்பாக கட் பண்ணி விட்டுரும். அதனால் சேஃப்டி முக்கியம். க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இந்த க்ளவுஸுமே விலையை கேட்டிங்கன்னாக்கா ரொம்பவே ஆச்சரியப்படுங்க. நான் அந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு. இதை பொறுமையாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல இதை பொறுமையாக இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரிலீஸிங் பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த பெண்டெலாம் இப்போ தான் கரெக்டாக வருது பாருங்கள். தலைவரே. இந்த மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, கடைசி பெண்டுக்கு வீ கட் பண்ணும்போது தான் பர்ஃபெக்ஷனே வருது. பிராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்து இந்த பேப்பரையும் சேர்த்து கட் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரியாக போயிட்டு இருந்தது. மேனேஜ் பண்ணி தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் பேப்பரை விட்டுட்டு மேலே இருக்கிற ஃபோமை மட்டும் கட் பண்ணுறப்ப பக்காவாக வருது. நீங்களும் ஃபஸ்ட்டில் இருந்தே இந்த மாதிரி ஃபோமை மட்டும் கரெக்டாக கட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணும்போது நான் கொடுக்குற ப்ரெஷர் வந்து அந்த பேப்பர் வரைக்கும் தான் போகுது. ஈவன் பேப்பரை கூட கட் பண்ண மாட்டேங்குது. அந்த மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சேஃப்டி ரொம்பவே முக்கியம்.
ஓகே, ஓகே. இப்போ இதையும் இந்த ஆப்போசிட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம அடுத்தது இந்த லாக் இருக்கிற சைடுக்கு ஒரு பீஸ் டேப் கட் பண்ணுவோம். தலைவரே அதையும் இந்த மாதிரி இந்த இடத்துல பேக்கில் இருக்கிற ரிலீஸிங் பேப்பரை கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஒரு சைடு ஓவர். அடுத்தது இன்னொரு லாக் சைடு இருக்குது, அதுக்கு முன்ன மாதிரியே ஒரு பீஸ் கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிப்போம். தலைவரே ஓகே, சூப்பர். இப்போ நம்மளுடைய இந்த கண்டெய்னரோட லிட்டு வந்து ஒரு கேஸ்கட் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது ஏர் டைட் பண்ணி கேஸ்கட் மாதிரி ஒர்க் பண்ணோம். ஓகே, பக்காவாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோம். என்ன அழகா சிக்னல் கொடுக்குறாரு பாரு. கமா. எஸ் பாஸ். ஆக்சுவலாக அந்த வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு இதுக்குள்ளே ஸ்நாக்ஸ்லாம் புதுசாக வச்சு இதை லாக் பண்ணி ஒரு 1 டேக்கு மேலே கழித்து தான் இதை இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன். இது இங்கே உட்காந்துருக்கானே அவன் தான் எங்கள் வீட்டு வாழைக்குட்டி. அவங்ககிட்ட போய் இதை கொடுப்போம், அவனோட எக்ஸ்ப்ரெஷனை பார்ப்போம். ஓகே, குட்டி ஹாப்பி. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ஏதாவது ஒரு கண்டெய்னர் ஏர்டைட் கண்டெய்னரை மாற்றணும் அப்படின்னா இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கான டேப் பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இதை நான் அமேசானில் தான் வாங்கினேன். ரொம்பவே கம்மி தான், 65 rupees அந்த மாதிரி தான். இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கட்டர் பற்றியுமே நான் வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கட்டருமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு, வீட்டில் இருக்க வேண்டியது. இதுவுமே வந்து நான் அமேசானில் வாங்கினது தான். இதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த க்ளோஸுமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதுக்கான பர்பஸ் பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்கும். இந்த ப்ராடக்ட் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட அதர் யூசேஜ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா தெரிய வரும். இது எல்லாமே வீட்டில் இருக்க வேண்டிய எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் தான். ரொம்ப விலை அதிகம் இல்லை, விலையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்லை ஒரு தட்டுங்க.